சட்டமன்ற தேர்தல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தல் அல்ல என்றும், நமது உரிமைகளை, நமது மொழியை பாதுகாக்கின்ற தேர்தல் என மயிலாடுதுறையில் அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் தெரிவித்தார். தமிழக முதல்வர் முன்னெடுத்துள்ள ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் குறித்த விளக்க பொதுக்கூட்டம் மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்.எல்.ஏ. தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சி.வி. மெய்யநாதன் கலந்து கொண்டு பேசுகையில், நமது தாய்மொழியான தமிழை காப்பாற்ற ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகியுள்ளது. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்புக்கான நடவடிக்கையை புதிய கல்விக் கொள்கை என்ற அறிவிப்பினை மத்திய அரசு மேற்கொள்கிறது. மும்மொழி கொள்கை நாம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் 2152 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற 43 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வழங்காமல் பிரதமர் நிறுத்தி வைத்துள்ளார். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என தமிழக முதல்வர் மறுத்துவிட்டார். நீட் தேர்வால் நம் மாணவர்களின் மருத்துவ கல்வி தடுக்கப்படுவதாகவும், எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய நடவடிக்கையை பாஜக மேற்கொள்ளும். அதை தடுத்து நிறுத்தும் பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. கிராமப்புறங்களில் 110 டிகிரி வெயிலில் 100 நாள் வேலை செய்கிற மக்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதற்கு கூட மனசாட்சி இல்லாத ஆட்சி பாஜக ஆட்சி என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களிடம் இருந்து பெறப்படுகின்ற பணத்தை அதே மக்களுக்கான திட்டங்களுக்காக பல்வேறு திட்டங்களாக ஏழை எளிய மக்களுக்கு தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும், ஓரணியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒன்றிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தல் கிடையாது என்றும், நமது உரிமைகளை, நமது மொழியை பாதுகாக்கின்ற தேர்தல் என்று தெரிவித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கணியன் பூங்குன்றான் என்ற கவிஞன் உலகம் முழுவதும் இன்றைக்கு சகோதரத்துவத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொன்னவன் தமிழன். சொன்ன மொழி தாய்மொழி தமிழ் என்பதை மறந்து விடாது. தீதும் நன்றும் பிறதர வாரா என்று சொன்னார். நன்மையும் தீமையும் பிறரால வர்றதில்லை என்று சொன்னது தாய்மொழி தமிழ்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தந்த திருக்குறள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவன் சொல்கிறார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொல்கிறார். என்ன சொல்றாங்க இந்த குறள்ல? மற்றவர்கள் படுகின்ற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி அவர்களுக்கு உதவி செய்யலைன்னா நீ அறிவிருந்தாலும் பயனில்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் சொன்னார். இன்றைக்கு ஒன்றிய அரசு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். கீழடியில் இன்றைக்கு தொல்லியல் ஆய்வுகள் எடுத்து தந்த அந்த ஆய்வு கருத்துக்களையே இன்றைக்கு பாஜக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் தயவு செய்து எண்ணிப்பார்கள். நீட் தேர்வு மூலமாக நம் பிள்ளைகளுடைய மருத்துவ கல்வி இன்றைக்கு தடுக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை பாஜக மேற்கொள்ளும். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு என்ற அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோரையும் ஒன்றிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தலே கிடையாது. நமக்கான உரிமைகளை பாதுகாக்கின்ற தேர்தல் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். உரிமைகள் மட்டுமல்ல, தாய்மொழி தமிழை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதையும் அந்த அடிப்படையில் தான் தலைவர் எடுத்திருக்கின்ற இந்த பிரச்சார பயணம் எல்லா இடங்களிலும் மக்களால், இளைஞர்களால் எல்லோரும் வரவேற்கப்படுகிறது. சொல்கிறார்கள், கிராம பகுதியில் 100 நாள் வேலைக்கு 110 டிகிரி வெயில்ல போய் வேலை செய்யற அந்த மக்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு கூட மனச்சாட்சி இல்லாம ஒரு ஆட்சி ஒன்றிய அரசாங்கம். செல்ற இடத்துல எல்லாரும் சொல்றாங்க பணமே வரலையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை இன்றைக்கு பாஜக ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு விஷயம் தான் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற பணத்தை அதே மக்களுக்காக திட்டங்களாக பல்வேறு திட்டங்கள், பெண்களுக்கான விடியல் பேருந்து பயணம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், இப்படி திட்டங்களாக ஏழை எளிய மக்களுக்கு தரக்கூடிய ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.